ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 13 Jan 2026 இன்னைக்கான டாப் கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்கேன். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் அண்ட் அதுக்கான டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 499, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கடந்த 10 வருஷத்துல இந்தியாவில் மீன் உற்பத்தி 197.7 லட்சம் டன்னா ரெட்டிப்பாயிருக்கு. இதனால உலகத்திலே மீன் உற்பத்தியில 2வதுல இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா. இந்தியா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர். பிரதம மந்திரி மத்ஸ்யா சம்படா யோஜனா FADF ஓட திட்டங்களால மீன்வளத்துறையில 74.66 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. மேகாலயா ஹைகோர்ட்டோட முதல் பெண் தலைமை நீதிபதி ரேவதி மோகிதே. ரேவதி மோகிதே மேகாலயா ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ். கேரள அரசு அரளம் வனவிலங்கு சரணாலயத்தை அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் அப்படின்னு மறுபெயரிட்டு இருக்காங்க. கேரளா ஹேஸ் ரீநேம்ட் அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி as அரளம் பட்டர்ஃபிளை சாங்சுரி. சத்தீஸ்கர்ல இருந்து விவசாய ஏற்றுமதி அதிகரிக்க APEDA ராய்ப்பூர்ல ஒரு ரீஜனல் ஆபீஸை ஓபன் பண்ணிருக்காங்க. ஜெர்மனியோட சான்சலர் பிரீட்ரிக் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிருக்கு. இந்தியா இத்தாலி ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக கோவாவை சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீனிவாஸ் டெம்போவுக்கு மதிப்புமிக்க இத்தாலிய சிவில் விருது கொடுத்திருக்காங்க. இட்டாலியன் சிவிலியன் அவார்டு யாரு கிடைச்சிருக்குன்னா ஸ்ரீனிவாஸ் டெம்போவுக்கு. இந்தியாவின் உள்கட்டமைப்பு சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் NHAIன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NH 544Gல 4 கின்னஸ் உலக சாதனைகளை படைச்சிருக்காங்க. பாலினத்தை உள்ளடக்கிய அமைதி காக்கும் பணியை ஊக்குவித்ததற்காக இந்திய ராணுவ மேஜர் சுவாதி சாந்தகுமாருக்கு ஐநா பொதுச் செயலாளர் விருது 2025 கொடுத்திருக்காங்க. யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் அவார்ட் 2025 யாரு கிடைச்சிருக்குன்னா சுவாதி சாந்தகுமாருக்கு கிடைச்சிருக்கு. கோட்டாக் மஹேந்திரா பேங்க் அனுப் குமார் சாகாவை அதோட இயக்குனரா நியமிச்சிருக்காங்க. கோட்டாக் மஹேந்திரா பேங்க் ஹேஸ் அப்பாயிண்டட் அனுப் குமார் சாகா அஸ் ஹோல் டைம் டைரக்டர். உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய நொய்டாவில் நம்ம மத்திய அமைச்சர் ஜீராக் பஸ்வான் இண்டஸ்புட் 2026 தொடங்கி வச்சிருக்காரு. இண்டஸ்புட் 2026 நொய்டா உத்தரப்பிரதேசல தொடங்கியிருக்காங்க. 3வது இந்திய கலங்கரை விளக்க விழா ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா ஸ்பீடு போஸ்ட் 2448 அறிமுகப்படுத்தி இருக்காரு. இந்திய ராணுவம் சஞ்ச சக்தியை மகாராஷ்டிராவில் நடத்தியிருக்கு. கேலோ இந்தியா பீச் கேம்ஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர் தேவிந்தர் சிங் கர்ச்சா காலமானார். தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி 11 to 17. இதுதான் இன்னைக்கான டாப் கரண்ட் அஃபேர். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா which country will host the BRICS Summit 2026? உங்களுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒன்லைனர் கரண்ட் அஃபேர். இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கரண்ட் அஃபேர் வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.